ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், நம்ம வந்து மலேசியாவில் ஷாப்பிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்போ இங்கேருந்து நம்ம தங்கியிருக்க வந்து வெர்டியன் ஹில் ஹோட்டல்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ அது இங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால நம்ம ஊரில் வந்து ஓலா ஊபர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த ஊரில் வந்து கிராப்னு ஒரு ஆப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து வண்டி புக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து புக் பண்ணுறதுக்காக இது பண்ணிகிட்ருக்கான். காட்டுறா. ஸோ அதுதான் வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு இருந்துச்சா புக் பண்ணுறதுலாம் அதே மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளும் புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம வந்து 10 ஸ்கொயர்னு இங்கே வந்து ஒரு மால் இருக்குது. அந்த 10 ஸ்கொயர் மாலுக்கு தான் போகணும். 10 ஸ்கொயர்ன்றது நம்ம சென்னையிலையும் இருக்குது. 10 ஸ்கொயர் வந்து சென்னையிலையும் இருக்குது. இங்கேருந்து 10 ஸ்கொயர்னு ஒரு மால் இருக்குது. ஸோ அங்கே தான் போய்ட்டு நம்ம போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஷாப்பிங் பண்ணுவோம்னு தெரியாது, ஆனால் விண்டோ ஷாப்பிங் பயங்கரமாக பண்ணுவோம். நமக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி விளாகில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் விண்டோ ஷாப்பிங்கும் பண்ணுவோம். மேபி ஏதாவது வாங்குற மாதிரி கம்மி விலையில் இருந்ததுன்னா அதுவும் வாங்குவோம். நம்ம உண்மையை சொல்லணும்ல, நம்ம மக்கள்கிட்ட உண்மையாக சொல்லாமல் அப்படியே ராஜா பகுத் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேரில் உட்காந்துருக்கும் போது அப்படி இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா ஸ்பேஸாக இருக்குது. ஸோ எல்லோரும் அமைதியாக இருக்காங்க, நான் மட்டும் கத்தியும் கிடக்கிறேன். ஸோ வண்டி அப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, இன்னும் 8 நிமிஷத்துக்கு நமக்கு வந்து கேப் வந்துடும். ஸோ இதுதான் வந்து வண்டி நம்பரு. இந்த வண்டி நம்பர்லாம் பாருங்களேன், நம்ம ஊர்லலாம் வந்து TN1005, அதுக்கப்புறம் AVO, அதுக்கப்புறம் 4 நம்பர் வரலாம். இங்கே அப்படிலாம் கிடையாது. PMS 2668 இதுதான் வண்டி நம்பரு. சில்வர் டொயோட்டா. எவ்வளோ ரிங்கெட்டு காட்டியிருக்குன்னா 12 ரிங்கெட் ஃப்ரெண்ட்ஸ். 12 ரிங்கெட்டு 8 நிமிஷத்தில் வந்துடுமா. தெரியுது தமிழ்ல பேசினா புரியுது எல்லாருக்கும். கைஸ், மாலுக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாலில் நான் சொல்லியிருப்பேன்னா முன்னாடி நான் சொன்னேன்னு தெரியல, சீப்பஸ்டான ரேட்டில் கிடைக்கும் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் மாலை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு வாய்ப்பு கிடையாதுன்றது. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து நாங்கள் இங்கே வரத்துக்குள்ளே எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, டிராஃபிக் நின்று முடியலை. ஆனால் இதில் என்ன தெரியுமா, நம்ம ஊரில் டிராஃபிக்கில் நின்றால் ரைட்டில் ஆப்போசிட் லைனில் ஏறி வரும்ல, அந்த மாதிரி ஒரு காரு கூட வண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பைக்கு அது சின்னது தானே, அது பண்ணுறாங்க. ஆனால் காரு ஒருத்தர் கூட பண்ணல ஃப்ரெண்ட். அப்படியே டிராஃபிக்னா அதே நின்று அங்கேருந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான். நம்ம ஹோட்டல்லேருந்து இங்கே வரதுக்கு 2 கிலோமீட்டர் தான். ஆனால் வந்து அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கம்மி ரேட்டுன்றது 20 ரிங்கெட் போல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டுலாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து 50% ஆஃபா. பெல்ட்டெல்லாம் 50% ஆஃபரு. பட் ஆனால் பிஃபோர் வந்து 35 ரிங்கெட்டு, ஆஃப்டர் வந்து 17 ரிங்கெட்டு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 50% ஆஃபரு. லேடிஸ் பேக் இது எவ்வளோ? 190 ரிங்கெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் போடுற பேகுங்க. வாங்குங்க கைஸ். இந்த மாதிரி பேகுங்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மைக்கு வச்சுக்கிறதுக்கு, ஃபோன் வச்சுக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எவ்வளோன்னு பார்க்கலாமா? எவ்வளோடா தங்கம்? கைஸ், இந்த ஒரு பேக்கோட ப்ரைஸ் வந்து 83 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு பேக்கு 83னா நம்ம ஊர் காசுக்கு கீழே போடுறேன் பாருங்கள். ஆனால் நல்ல குவாலிட்டியாகவும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. குவாலிட்டி அந்த 100 ரூபாய் பேக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல குவாலிட்டியாகவும் தான் இருக்குது. நண்பர்களே, இங்கே டிஷர்ட்ஸ்லாம் வந்து ஒரு பீஸ் எடுத்தால் 35 ரிங்கெட்டு. ஸோ ஒவ்வொரு டிஷர்ட்ஸ்க்கும் மாறுது. ஸோ இந்த டிஷர்ட்ஸ்லாம் நம்ம எடுத்தோன்னா ஒரு பீஸ் வந்து 85 ரிங்கெட்டு, அதே 2 பீஸ் எடுத்தால் 160 ரிங்கெட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து 3 பீஸாக எடுத்தால் 100 ரிங்கெட்டு. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் நான் எதுவும் இப்போ நம்மளால் வாங்க முடியாது. எதனால் என்றால் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வாய்ப்பே இல்லை.
அப்படியே இங்கே காட்டுற பாருங்க, குட்டி ட்ரெஸ்லேருந்து பெரியவங்க ட்ரெஸ்ஸு எல்லா ட்ரெஸ்ஸுமே. KFCல 6 பீஸ் பக்கெட் வந்து 51 ரிங்கெட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அதே நம்ம வந்து 10 பீஸ் இது வாங்கினா 78 ரிங்கெட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நான் கரெக்டான ரேட்டாக கொஞ்சம் காஸ்ட்லியா என்ன கேட்டா போய் அவனே கேளு. நம்ம ஊர் கம்பேர் பண்ணாடா. இந்த ஜிங்கர் பர்கர் இது போடலாம். ஜிங்கர் பர்கர் 14 ரிங்கெட்டு. இது என்ன தான் பண்ணுறோம், கார்டு தானே போடணும். பார்க்கலாம் யாரு. இங்கே வந்து நாங்கள் ரேட்டை பார்த்துட்டு அங்கே நேரில் போய் அங்கே ஆர்டர் பண்ணிக்கலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னடா லிமிட்டட் எடிஷன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லிமிட்டட் எடிஷனு KFC ப்ளஸ் கோக் ரெபிக்ஸ் பேக்கா, KFC இது பிளாக் ஃபேஸ் மாஸ்க்கு, ஒயிட் ஃபேஸ் மாஸ்க்கு அதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. நம்ம ஊரில் 10 பைசான்ற மாதிரி இங்கே 10 சென்ட்டுன்ற காயின்லாம் இருக்குது. 10 சென்ட், அப்புறம் 20 சென்ட். 20 சென்ட் வந்து கோல்டு கலரில் இருக்குது, 10 சென்ட் வந்து சில்வர் கலரில் இருக்குது. அதே 20 சென்ட் கூட திருப்பி சில்வர் கலரில் இருக்குது. இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் மூஞ்சிக்கிட்ட பார்க்கலாமா, இவ்வளோதான் இருக்குது பைசா. இங்கே வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த நாங்கள் ஆர்டர் பண்ணுறதில்ல, நாங்கள் வந்து கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சும்மா ரேட்டு பார்த்துட்டு அங்கே நேரில் போய்ட்டு ஆர்டர் பண்ணலாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் வந்து அதே இடத்துல வந்து ஸ்லிப்பை மட்டும் கொடுத்துட்டு கேஷ் வந்து கவுண்டரில் கொடுத்துக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் அந்த ஸ்லிப் நம்ம எடுத்துகிட்டு அந்த ஸ்லிப் நான் காட்டுறாங்க. அந்த ஸ்லிப் நம்ம எடுத்துகிட்டு அவங்ககிட்ட போய்ட்டு நம்ம வந்து கேஷ் கொடுத்துக்கலாம். மொத்தம் 57 ரிங்கெட் ஆகிருக்குது. என்னென்னா 5 பீஸு சிக்கனும் அதுக்கப்புறம் ஒரு பர்கரும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுதான் 57 ரிங்கெட் ஆகிடுச்சு. நம்ம ஊர் காசுக்கு 1160 ரூபா எவ்வளோ வருது. அது இங்கே இருக்கும் பாருங்க, இங்கே இருக்கும் பாருங்க, பார்த்துட்டீங்களா? KFC வந்துருச்சு. நீங்கள் வந்து என்னடா KFC ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீ அப்படி சொன்னியே 30 ரிங்கெட்டு செலவு பண்ண முடியாது, இது 50 ரிங்கெட் 57 ரிங்கெட் நீ வந்து செலவு பண்ணி சாப்பிட்றீங்களான்னு நீங்கள் டவுட் வந்தால் வரலாம். நம்ம வந்து மதியானம் சாப்பிடவே இல்லை. இப்போ நைட்டு வந்து இப்போ டைம் வந்து 7:46 ஆயிடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா நைட் டின்னரும் ஆகிடுச்சு. ஸோ மதியானம் சாப்பிடல, மதியானம் நம்ம சாப்பிட்றதுக்கு 30 to 25 ரிங்கெட் அந்த ரேஞ்சு கிட்ட வந்துடும். 30ன்னு வச்சுக்கோங்க. நைட் நம்ம சாப்பிட்டோம்னா 30 ரிங்கெட் கிட்ட வந்துடும். ஸோ அது ரெண்டுமே சேர்த்து தான் இப்போ 57ன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி தான் இந்த இதுபடி. அதனால இது கைஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேக வச்ச உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அந்த 5 பீஸ் சிக்கனோட அதோடு சேர்ந்து வந்துருக்குது போல ஃப்ரெண்ட்ஸ். இது சரி, நான் விளாக் எடுத்துக்கிட்டு நீ திடீர்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் 3 கோக்கு வேறு ஆர்டர் பண்ணிட்டோம். என்ன காம்போ என்ன ஏதுன்னு பார்க்காம ஆர்டர் பண்ணிட்டோம் போல். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் கொடுத்துக்குறாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிடுவோம். மலேசியன் KFC எப்படி இருக்குன்னு பார்ப்போம். KFC தான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆஹா, நம்ம KFC இது மலேசியன் KFC கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 5 பீஸ் சிக்கன் ஆர்டர் பண்ணிக்கோங்கள, அதில் அவங்க 2 பங்கு வந்துடும். அந்த 5வது பீஸ் சந்தையே நடக்கும்போது இப்போ நேரத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் எனக்கு தான் நிறைய சூப்பராக ஒரு பஞ்சு மாதிரி வருது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சாப்பிட்டு பார்த்துடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் லைட்டாக கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது. அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கருப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொரு கோக் வேறு மாதிரி இருக்கும். கோக் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும். எப்படி ஓப்பன் பண்ணி பிடிக்கிறது? எப்படி ஓப்பன் பண்ணி பிடிக்கிறது? கைஸ் இங்கே பாருங்க,
ஸ்ட்ராங்காக இல்லை, ஓப்பன் பண்ணி தெரிக்குது மேலே. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி குடிக்கலாம். கோக் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. உள்ளே ஃபுல்லாக ஐஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஸோ KFC அரளவில் கைஸ் வாங்க, KFC மலேசியன் பர்கர். ஓகே, ரெடி? 3, 2, 1. செம்ம டேஸ்டாக இருக்குதுடா. உள்ள கடை சரியா? டேஸ்ட் செம்ம டேஸ்டாக இருக்குது. நம்ம ஊர் கேப்ஸுக்கும் இந்த ஊர் கேப்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் டேஸ்ட் பேஸில். அது வந்து கெடுதலா நல்லதா அது பார்த்தீங்கன்னா தெரியல. பசிக்குது, நமக்கு தெரிஞ்ச கடை KFC, அதனால் இது வந்துடும் சாப்பிட்றோம். நல்லா இருக்குது. ஓகே, மலேசியன் KFC சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு அப்புறமா கண்டிப்பாக நண்பர்களே, நான் KFC டேஸ்ட்டில் இந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். இருங்க, அதெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். உருளைக்கிழங்கு ஐயோ இவங்க ஊரில் பிடிக்கும் போல். அது உருளைக்கிழங்க அப்படியே அரைச்சி கொஞ்சம் ஏதோ ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இங்கே வந்து தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பிரியாணிக்கு தொட்டுக்கோங்களேன், இங்கே வந்து KFCக்கு தொட்டுக்கிறாங்க. அப்படியே தயிர் பச்சடி தான். தயிர் பச்சடி ஒரு வாய் போட்டேன்.